Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹகைஸ் நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ஒன்லி ஐவன் எக்ஸ் கிரேட் சாமரன் சாப்டர் 14 பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து 15 வந்துடும். அது நாளைக்கு தான் வரும். நெக்ஸ்ட் எபிசோட் கேட்குறீங்களா, அதனால் அது இப்போயே நான் சொல்லிடுறேன். ஸோ நாம் இந்த மாதிரி கேட்டிருந்தேன், ஒரு சாப்டராக போடவா இல்லைனா மொத்தமாக போட்டுறவான்னு கேட்டேன். எல்லோரும் வந்து ஒரு சாப்டராக போடுங்கன்னு சொன்னீங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஒரு சாப்டராகவே போடுறேன். ஒருவேளை எல்லோரும் என்னையுமே தான் இருப்பீங்க போல், ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும் போல். ஒரே நாள் உட்காந்து மொத்தத்தையும் பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே போகிறேன். ஸோ ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன காரணம், நம்ம ஹீரோ வந்து 16 மில்லியன் வான் வந்து சம்பாரிச்சிருக்கான். இது எப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ அவனோட சமன்ஸ் வச்சு 4 நாளில் 160 டஞ்சனை வந்து மொத்தமாக காலி பண்ணி அதில் வந்த ரிவார்டை வந்து காசாக்கி கடைசியாக அதை ரூபாவாக மாற்றிக்கிட்டான். காசாகவே மாற்றிக்கிட்டான். அதான் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதில் நம்ம ஹீரோ முழங்கால் போட்டு, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட வேர்வை, என்னோட ரத்தம், என்னோட கண்ணீர் துளிகள். அப்போ நம்ம ஹீரோ அழுதுகிட்டே கையில் அந்த அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் நம்ம வந்து ஆமாம் நாங்களும் தானே வந்து வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபைனலாக நான் வாழ்கிறதுக்கான ஒரு இடம் வந்துருச்சு. இந்த இடத்துல என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, சரி இதை நான் வந்து மற்ற அக்கௌண்ட்டை ஸ்பிரிட் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோட அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து 3ஆக மாற்றான். ஒன்று வந்து அவனுக்கான அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறான், இன்னொன்று அவங்க அப்பா அம்மாவுக்கு காசு அனுப்பிச்சி விட்டுறான், 3ஆவது வந்து சரி கொஞ்சம் கையில் இருக்கணும்னு வச்சுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்படி இருக்கும்போது ஃபைனலாக ஹீரோட பிளேயர் அக்கௌண்ட்டை பார்க்குறான். அதில் வந்து நம்ம ஹீரோக்கு 6 கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான்னா, என்ன தான் நான் ஒரு காசுக்கு ஆசைப்பட்டானோ ஒரு பிளேயராக இருக்கணும்னா அதில் சிலதை நம்ம வாங்கி தானே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அதில் கொஞ்சம் காசை போடுறோம். அப்படி போடும்போது நம்ம ஹீரோ வந்து இன்னொன்று விஷயத்த என்ன சொல்கிறான்னா, சீன்ஸ் நம்ம டஞ்சன்லாம் வந்து ரைட் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடச்சிருச்சு. என்னென்னு பார்த்தா, நம்ம ஹீரோட அந்த சமன் இருக்கும்போது அது எல்லாமே 30 லெவல் போயிடுச்சு. அந்த இடத்துல வந்து எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா நான் இன்னும் டஞ்சனை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது போக சில டஞ்சனுக்குள்ளே போனோன்னா அதுக்கேற்ற அந்த கோர் சமன் எனக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ கோர் சமன் மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம டியூஸ்டே டஞ்சன் ஒன்று இருந்திருக்கும்ல ப்ரீவியஸ் எபிசோடில், ஒரு லிசாடை கூட அமுச்சிக்கிட்டு அங்கே இருக்க ஸ்லைமெல்லாம் சாப்பிட்ருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு கோர் இது இருக்கும். கோர்னால் மெயின் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் சமன் இருந்துச்சுன்னா அந்த டவரை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிடலாம். அது போக மார்க்கெட்டில் எனக்கு ஏதாச்சும் கிடைக்க வேண்டியது இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையானதாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஏன்னா ஆவரேஜாக வந்து அது 20 கோடின்னு போட்டிருக்கு. 20 கோடியா, என்னடா பி ரேங்கு ஏ ரேங்கு இவ்வளோ இருக்குது, அப்போ எஸ் ரேங்கு ஏ ரேங்கு எவ்வளோ இருக்குன்னு தேடி பார்த்தா நம்ம ஹீரோக்கு கிடைக்கல. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக ஒரு பி ரேங்க்கு ஹை கிரேட் ஸ்க்ரோல் கிடைக்கிறதே 1% தான் சான்ஸு. இதில் ஏலாம் எங்கே கிடைக்க போகுது, ஆனால் நான் இது கிடைக்க வேண்டிய ஒரு ஆள்கிட்ட பேசுனா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அது யாராக இருக்குது நினைக்கிறீங்க, அதே ஆள் தான் நம்ம பார்க்கு தான். அப்போ இந்த சைடு பார்க்கும்போது அங்கே இருக்க ஜின் வந்து அசம்பிளிமேன் அப்படின்னு வந்து அவசரமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து என்னடா ஏன்டா அவசரமாக வரா அப்படின்னு கேட்கும்போது, அதாவது பிளேயர் ஜின்னு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனே அசால்ட் அந்த நம்ம பார்க்க வந்து என்ன சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அப்புறம் சந்தோஷம் வந்துட்டு என்ன கேட்டா சொல்லு என்ன கேட்டா அப்படின்னு ரொம்ப நாய்க்குட்டி மாதிரி அப்படியே வந்துக்கிட்டு கேட்குறாங்களா. இங்கிட்ட ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் பயமுத்துறீங்க அப்படின்னு வந்து ஜின் சொல்லும்போது அப்போ ஜின் வந்து அவனோட ஃபோன் எடுத்து காமிக்கிறான் நம்ம ஹீரோ என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்துருப்பாள், அதில் இவ்வளோ மில்லியன் இருக்குல்ல, இத்தனை கோடிக்கணக்கில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து காமிக்கும் போது இந்த சரி என்ன இதெல்லாம் வேணுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம் கண்ணு பிதிங்கி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் அவெல்லாம் இதான் கேட்டான் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எஃப்கோட்டஸ்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதே, ஒருவேளை அஃபோர்ட் பண்ணாலும் இந்த சி ரேங்க் எப்படி, சரி ஒருவேளை நான் சி ரேங்க் கூட என்னால் வாங்க முடியும்னா மற்றதெல்லாம் எப்படி என்னால் வாங்க முடியும், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு வந்து பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக நீங்கள் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் இன்னொன்று வேறு ஒன்று சொன்னான். அது என்னென்னா இங்கே இருக்க அந்த டெய்லி டஞ்சன் இருக்குல்ல, அதோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னான். அப்படின்னு சொல்லும்போது பார்க்குக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுலேயும் வந்து பார்க் என்ன அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டஞ்சன் வந்து டே கணக்காக வச்சுக்கோங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையும் பற்றி சொல்லும்போது அந்த சைட் பார்க் ஷாக் ஆகிறான். அப்போ இது எல்லாமே அப்படி தானா அப்படின்னு வந்து பார்க் கேட்கும்போது ஜின் வந்து ஆமான்னு சொல்கிறான். அப்போனா அவன் எல்லாத்தையும் தரானா, அப்போனா இது ஒரு பெரிய இதானே,
இவன் அப்படின்னு வந்து நம்ம பார்க் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உடனே போய் இது பீரோ சீஃப்ட்டை வந்து எப்படியாச்சும் வாங்க பார்க்குறேன் அப்படின்னு வந்து வேறப்பா போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து அந்த ஓல்டு பையன் இருக்காளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூபிட் ஓல்டு மேன் இருக்கானே கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து அவர் ரொம்ப வந்து கடுப்பாய் கையில் இருக்க பேப்பர்லாம் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு ஜியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜின்னு கேட்கும்போது ஜியா வந்து யாருக்கு தெரியும் ஒரு அப்ரூவல் வந்திருக்காது போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவர் ரொம்ப கடுப்பாகும்போது ஜியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரொம்ப பேஷனாக தான் இருக்காங்க அவங்க கண்ட்ரி மேலே. ஏன்னா வந்து இந்த எல்லா இடத்துலையும் வந்து காசுன்னு போகும்போது இங்கே இருக்க இந்த அசம்பிளிமேன் மட்டும்தான் நம்ம நாட்டோட இதாக இருக்கணும், நம்ம நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஜின் வந்து பீரோ சீஃப் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவனா அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதான், ப்ரூஃப் இல்லாமல் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எப்போ இவன்ட்ட சொல்லுவேன், என்னால் எதுவுமே சொல்ல முடியலையே அப்படின்னு வந்து பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜியா வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த மொத்த கேம் சேஞ்சராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி எல்லாத்துக்கும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து அதிகமாக காசு வந்துடும்ல. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பான், அந்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து 5 நிமிஷத்தில் வந்து 9 கோடி வந்து ஜெயிக்கிறான்னா இதே மாதிரி எல்லாத்துலேயும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அப்போ அவங்களோட கொரியாவோட அந்த எக்கனாமிக் லெவலே ஏறி போயிரும்ல. இவ்வளோ பெரிய ஒரு நேஷனல் ட்ரெஸரை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஆள். அப்போ அந்த நேரம் அப்போ ஆமாம் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜியா. அங்கே இருக்க பார்க்குக்கு வந்து அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறதுக்கு சும்மா 13 கோடி கொடுத்தா போதுமா, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை அப்படின்னு ஜியா சொல்லும்போது டிசப்பாயின்மெண்ட்டாக 13 மில்லியன் எவ்வளோ அதிகம் தெரியுமா அப்படின்னு வந்து அங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் 13 கோடி. பட் வந்து எக்ஸாமினர் நான் வேணா ஒன்று சொல்லவா, ஐ மீன் இந்த இடத்துல வந்து பேர் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க பேர் எக்ஸாமினர், காங்கிரஸ் மேனு அந்த மாதிரி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்க் மட்டும் சொல்கிறேன். ஸோ பார்க் நான் வேணா மொத்தத்தையும் என் கையிலே கொடுத்துருவா, அதாவது நான் காசு கட்டிடுவா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல இப்போ தான் நான் யோசிக்கிறேன். ஜியாவோட ஐடென்டிட்டி என்னன்னா அவள் வந்து டா ஷுங் ஃபேமிலியோடு சேர்ந்தவ, அவளுக்கு எக்கச்சக்கமான வெல்த் இருக்குது. இந்த சவுத் கொரியாலே ஒரு டாப் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க, அதுலேயும் அவங்க வந்து அதில் 4th கிராண்ட் டாக்டர் ஹோன் ஜிங் ஹா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக அவள் வந்து வளர்ந்த இடம் வந்து ஒரு பெரிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து வளர்ந்துருக்கா. அவள் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஐ மீன் அவள் படிப்புக்கு பெரிய ஒரு ஆளாக ஆக வேண்டியது. பட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளேயரு, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி சமன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த துறைக்கு வந்திருக்கா. ஆக்சுவலாக இவங்ககிட்ட இருக்கிற அந்த காசை வச்சு இந்த மொத்த இடத்துக்கு கூட வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஜியா வந்து இந்த மாதிரி பிளேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்காங்க, இந்த மாதிரி பிளேயரை கண்டுபிடிக்கவே கஷ்டம். பார்க் ஜின்ஹோ நீ வந்து ஒரு அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து தொடக்கத்துலேருந்தே வச்சுருக்கல, ஏன் மற்றவங்ககிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன் வச்சுருக்க, அது இப்போ கவர்மெண்ட்டோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருவேளை நாங்களாம் சேர்ந்து உனக்கு மட்டும் ஒரு டீமை க்ரியேட் பண்ண என்ன அப்படின்னு வந்து ஜியாவோட ஐடியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து போல்டாக வந்து இவன் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இவன்ட்ட வந்து அவ்வளோ தரமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது போக வர ப்ராஃபிட்டை நம்ம எல்லோரும் பிரிச்சுக்கலாம். அப்படி ஜியா வந்து இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என் கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நம்ம 3 பேர் டைப் வச்சுக்கலாமா அப்படின்னு ஜியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஷோராக தான் சொல்கிறீங்களா, ஏன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு வந்து அங்கே இருக்க நம்ம அசம்பிளிமேன் அதாவது பார்க் சொல்லிட்டு இருக்காங்க. என் பேங்க் பேலன்ஸை பற்றி நீங்கள் வரி பண்ணுறீங்க, என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாமோ அப்படின்னு பார்க்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் காசை பற்றி எதையும் வரி பண்ண தேவையில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பார்க் ஜினுவை ஒரு தடவை திரும்பி பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து ஜியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஜியா வந்து அந்த இடத்துல எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது.